அன்பிற்கினிய என் அருமை சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். வளமையான பதிவோடு உங்களை தேடி உங்கள் யு. சிவக்குமார். நாளைய தினம் தாய் திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை பதிவிடுவதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பண்டிகை நாட்களில் நம் நண்பர்களை நாம் வாழ்த்துவது போல இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற தினங்களிலும் மனதார உளமாற நாட்டுப்பற்றோடு ஒவ்வொரு குடிமகனும் இன்னொரு குடிமகனுக்கு வாழ்த்து சொல்வதுதானே ஆகச் சிறந்தது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய நாடு. மன்னராட்சி அழிந்து சமதர்மத்தை விட்டு குடியாட்சிக்கு வந்து இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நிலையிலே குடியரசு நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய நாடு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மக்கள் தொகையிலே சீனத்தையும் விஞ்சக்கூடிய அளவிற்கு நாம் உயர்ந்து நிற்கின்றோம். சாதனைகளிலும் அப்படியே, பல துறைகளிலும் அப்படியே நாம் வெற்றி கண்டு பல உலக நாடுகளெல்லாம் நம்மை பார்த்து அஞ்சக்கூடிய அளவிற்கும், ஒதுங்கக்கூடிய அளவிற்கும், வியக்கக்கூடிய அளவிற்கும் நாம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலக அளவிலே இந்தியாவினுடைய புகழ் எப்படி பரவுகிறதோ, ஆனால் இந்தியர்கள் மனநிறைவோடும் நிம்மதியோடும் இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றாக வாழ முடிகிறதா? எல்லோரும் இந்நாட்டு மன்னரே. ஆம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று தான் சொல்லுகிறார்கள். நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தொடங்கி கடைசி குடிமகன் யாரோ ஒருவன், ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கடகோடி மனிதன், எந்த விதமான ஆதாரமும் இல்லாதவன், அவன் வரையில் இந்த சட்டங்களும் திட்டங்களும் சரியாக சென்று சேர்கின்ற பொழுது நாம் முழு குடியரசு தினத்தை கொண்டாடும் நிலையை அடைவோம். பொதுவாக சொல்லுவார்கள், இந்தியா மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு, உலகிற்கு மிகப்பெரிய சான்றாகவும் ஆதாரமாகவும் நாகரிகத்தின் உச்சமாகவும் விளங்கக்கூடிய நாடு என்றெல்லாம் உலகம் போற்றி இருக்கிறது, போற்றி கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நாம் சற்றும் நழுவிவிடக்கூடாது. நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பெருமையை, நம்முடைய சிறப்பினை, நம்முடைய உன்னதத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டிய நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். உறவுகளே, ஒரு சின்ன செய்தி. ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன் ஓர் அமெரிக்க அதிகாரியிடம் செய்தியாளர்கள் நேர்காணல் செய்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் ஒரு நல்ல கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால், அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த நாட்டிலே பிறக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த அமெரிக்க அதிபர் சொல்லுகின்றாராம், நான் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் இந்தியாவில் பிறக்க ஆசைப்படுகிறேன். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அடுத்த வினா, ஏன் இந்தியாவில் பிறக்க ஆசைப்படுகிறீர்கள்? உலகத்திலே இருக்கின்ற நாடுகளெல்லாம் சமவெளிகள், கடல்கள், மலைகள்,
பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள் என்று பிளவுபட்டு கிடக்கின்றன. ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் என்று மதத்தால் ஒன்றுபட்டு மனிதத்தை காக்கின்றார்கள். அங்குதான் நாடு நாடாக இருக்கிறது. ஆகவே தான் நான் அங்கு பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம். சரி, ஏன் தமிழ்நாட்டில் பிறக்க ஆசைப்பட்டீர்கள் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகின்றார், தமிழ்நாட்டில்தான் மனிதன் மனிதனாக வாழுகின்றான், கூடி வாழ்கின்றான், குடும்பமாக வாழுகின்றான் என்று சொன்னார். கூடி வாழ்ந்தால்தானே குடும்பம் அமையும், குடும்பமாக வாழ்ந்தால்தானே நாகரிகம் வளரும். அதைத்தான் அந்த அமெரிக்க அதிகாரி சொல்லியிருக்கின்றார். இது வெற்று பேச்சு கிடையாது, கற்பனை பேச்சும் கிடையாது, உண்மையான ஒரு நிகழ்வு. அதாவது எந்த அளவிற்கு அந்த அமெரிக்க அதிபர் இந்தியாவை நேசித்திருந்தால் அல்லது இந்தியாவை பார்த்திருந்தால், இந்தியாவை பற்றி படித்திருந்தால் இத்தனை உன்னதமான கருத்தை அவர் சொல்லியிருப்பார். ஆகவே இந்த உன்னத நிலை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த நிலையினை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்மை பற்றி அடுத்தவன் பேசுகின்றான், நம்முடைய சிறப்புகளை எல்லாம் அவன் சொல்லுகின்றான். ஆனால் நாம் சிறப்பிழந்து நிற்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. 1000 உண்டிங்கு ஜாதியினில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதி கேட்பான். விடுதலைக்கு முன் இங்கு சாதிகள் இருந்தன, மதங்கள் இருந்தன, வேறுபாடுகள் இருந்தனதான். ஆனால் அந்நியன் வருவதற்கு இங்கே அனுமதி இல்லையே என்று கோடிட்டு காட்டியவன். சாதி மதங்கள் எல்லாம் இருக்கின்றன, அது என்றும் அழியாது. அதனால் வருகின்ற பூசல்களை தான் நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். மதத்தால் அடித்து கொள்ளக்கூடாது, சாதியால் பிரிவினை இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த நாடு சுபிட்சம் பெறும். குடியரசு என்ற வார்த்தையோடு நின்று விடாமல் அந்த குடியரசு என்பதன் ஆழ்ந்த பொருளும் அதனுடைய மேன்மையும் கடைகோடி மனிதனுக்கு அடையாளம் காட்ட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அந்த குடியரசினுடைய உண்மை தன்மையை அவன் உணர வேண்டும். சாலையிலே, தார்ச்சாலையிலே பணியாற்றக்கூடிய ஒருவனும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சாலையிலே குப்பைகளை எல்லாம் பொறுக்கி சாலைகளை சுத்தம் செய்கின்றானே இந்த துப்புரவு பணியாளன், அவன் வரையிலும் அவனையும் காட்டிலும் எத்தனையோ மக்கள் வீடே இல்லாமல் திருமுனைகளிலும் திரு அஞ்சடிகளிலும் உறங்குகின்றார்களே, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல். இந்த குடியரசின் சிறப்பு என்றைக்கு அவர்களை சென்றடையும்? ஜீவானந்தம் அவர்கள் சொல்லுவார்கள், நீ இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல், இல்லையென்றால் நீ சொல்ல விரும்பிய கருத்துக்களை எல்லாம் என்னிடம் கூறு. நான் அப்படியே அச்சரம் பிசகாமல் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றேன். எனக்கு நீ கைமாறு என்றால் பதில் உதவி என்று அர்த்தம். எனக்கு நீ கைமாறாக ஏதும் செய்ய வேண்டாம். நீ சொல்ல வேண்டிய செய்திகளை மட்டும் என்னிடம் சொல்லுகின்றாயனால் அதுவே நீ எனக்கு செய்கின்ற ஒரு கைமாறு என்று சொல்லுவார். அதாவது நாம் மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இலவசங்களை அல்ல. என்றால் இலவசங்களை கொடுத்துதான் இந்த நாடு குட்டிச்சவராக கிடக்கிறது. வறுமையை அழிப்பதற்கு என்ன வேண்டுமானால் செய்யலாம், ஆனால் மக்களை சோம்பேறியாக்கி விடக்கூடாது. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சனவரத்தில் அழகாக சொல்லுவார், அன்னச்சத்திரம் கட்டுவது எதனாலே, பல தின்ன தூங்கிய பசங்கள் இருப்பதாலே என்று சொல்லுவார். பரதேசியாய் திரிவது எதனாலே, அவன் 10 வீட்டு சோத்து ருசி கண்டதாலே என்று சொல்லுவார். அப்படி தின்ன தூங்கிய பசங்களை இன்னும் சோம்பேறியாக்கி அவனுக்கு இலவசங்களை கொடுத்து அவனை சோம்பேறியாக்க வேண்டாம், முட்டாளாக்க வேண்டாம். அவனுடைய உரிமைகள் அவனுக்கு கிடைக்க வேண்டும், வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சலுகைகள் முழுக்க நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அதிகாரி, ஓர் அமைச்சர் என்ற நிலையிலே ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவு உள்ளவராக அமைக்க வேண்டும். சட்டம் பயின்றவர் தான் சட்டத்துறை அமைச்சராக வர முடியும். கல்வியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மட்டுமே கல்வித்துறை அமைச்சராக வர வேண்டும்.
வேளாண்மை செய்பவராகவும் வேளாண்மையை சிறப்பாக படித்தவராகவும் உள்ளவர் மட்டுமே வேளாண் துறை அமைச்சராக வர வேண்டும். சமூகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவர் சமூக நலத்துறை அமைச்சராக வந்தால் இந்த சமுதாயத்திற்கு அவர்களால் என்ன செய்ய இயலும்? அங்குதானே நாம் தோற்று விடுகின்றோம். என்னவென்று கூட தெரியாத ஒருவர் அந்த துறைக்கு வந்து அங்கே வந்து அந்த துறையின் செய்திகளை எல்லாம் அரைகுறையாக தெரிந்து கொண்டு ஆட்சி நடத்துவதுதான் நமக்கு இழுக்காக இருக்கிறது. எந்த துறையில் ஒருவர் அமைச்சராக வர வேண்டுமோ அந்த துறை பற்றின அறிவு முழுக்க படைத்தவர் அந்த துறைக்கு வந்தால் அவருடைய எண்ணம் போல ஆட்சியை கொடுக்க முடியும், மக்களுக்கான தேவைகளை கொடுக்க முடியும். விவசாயத்திற்கு எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மாநிலம் முழுக்க, நாடு முழுக்க. ஆனால் விவசாயிகள் உரிமைகள் இன்னும் காக்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை. அப்படி இருக்க நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி என்ன செய்ய போகின்றோம்? 77 ஆண்டுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இல்லை என்று மறுக்க முடியாது யாராலும். 1950 ஜனவரி 26 இந்த ஆண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பல மாற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்தில் அது ஏமாற்றமாக மாறிவிடக்கூடாது. ஏற்றங்கள் இருக்கின்றன, அது முன்னேற்றமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே மக்கள் தொகை பெருகிக் கொண்டே செல்கிறது. அதைவிட அவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். அந்த வாழ்வாதாரம் எப்பொழுது உயரும், எப்படி உயரும்? தவணை முறையில் மக்கள் பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து கொண்டு வாங்குகின்ற ஊதியத்தை அப்படியே கொடுத்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையா என்றால் கிடையாது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாக வேண்டும். வாங்கக்கூடிய பொருட்களை எல்லாம், தனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் நியாயமாகவும் தன்னுடைய ஊதியத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நாட்டிலே விலைவாசி குறைய வேண்டும். விலைவாசி குறைந்தால் தானே நாம் நமக்கு தேவையான அடிப்படை பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வாழ முடியும். இந்த குடியரசு தின நாள் நம்முடைய உரிமைகளை நமக்கு கொடுத்த நாள். விடுதலை அடைந்த மூன்றே ஆண்டுகளில் நாம் குடியரசு ஆகிவிட்டோம். அந்த சுதந்திரமும் பெற்ற சுதந்திரமும் கிடைத்த குடியரசும் நம்முடைய ஜனநாயகம் முறைப்படி மக்களுக்கான எல்லா அடிப்படை உரிமைகளையும் எல்லா நிலைகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கின்ற உரிமை எப்படி ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு குடிமகனுக்கும் எல்லா உரிமைகளும் மறுக்கப்படாமல் வழங்கப்பட வேண்டும். அந்த நாள் என்றைக்கு வரும்? மகாத்மா காந்தி சொன்னாரே, நள்ளிரவில் ஓர் இளம் பெண் கழுத்து நிறைய தங்க ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு தன்னந்தனியே என்றைக்கு தனியாக அச்சமில்லாமல் நடந்து செல்கின்றாளோ அப்பொழுதுதான் இந்த நாடு விடுதலை பெற்றதாக அர்த்தம் என்று சொன்னாரே. அதுபோலதான் கடைசி குடிமகன் வரையில் அவனுடைய உரிமைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது, நீதி சரியாக நிலைக்கின்ற பொழுது இந்த நாடு ஜனநாயக நாடாக வலம் பெறும். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். குடியரசு நாளிலே, இந்த குடியரசு நாட்டிலே எல்லோரும் உரிமை பெற்றவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி சொந்தங்களே.